ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நார்த் அமெரிக்காவில் இதுவரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ கலெக்ஷன் இருந்தது, ஸோ ஜெயிலர் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷனை நார்த் அமெரிக்காவில் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் முறியடிச்சதா இல்லை அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, நாளைக்கு தி கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து வெளியாக போகுது. ஸோ இந்த ஒரு நிலையில் நார்த் அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா $948 வந்து ஏர்ன் பண்ணியிருந்தது. அதாவது இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 7,96,41,000 வரை நார்த் அமெரிக்காவில் ஜெயிலர் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இதுவரையும் $950 வந்து ஏர்ன் பண்ணியிருக்குது. ஸோ இதோட இந்தியன் மதிப்பு தொகை 7,98,11,000 வந்து வருது. அதாவது ஜெயிலர் திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 7,96,00,000, தி கோட் திரைப்படம் நார்த் அமெரிக்காவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 7,98,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதன் மூலம் ஒன் டேக்கு முன்னாடியே ஜெயிலர் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்க நார்த் அமெரிக்காவில் தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.